அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் ஆசைக்கு இணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்துல நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும். நானும் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானேன்னா எனக்கு இந்த ஒரு படு கேவலமான செயல். ரூம் போட கேட்கிறாங்க, ரூமுக்கு வர சொல்லி கேட்கிறாங்க உங்களோட மேல் அதிகாரி டாக்டர் அவரும் ஃபீமேல் ஸ்டாஃப்கிட்ட வந்து தப்பாக பேசுறது, அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுண்ணா. ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து சாவச்சேரி வந்தார். சாவச்சேரியில் நடக்கின்ற ஊழல்களை வந்து வெளியில் கொண்டார். அங்கே நடக்கின்ற மோசடிகள், வைத்திய மாஃபியாக்களுடைய மோசடிகள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டாரு. அப்பட்டமாக வந்து அரசியல்வாதிகளுடைய முகத்திரைகளை வந்து கிழிச்சாரு. மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து அவங்களுடைய உணர்வுகள், அதாவது அவங்களுக்கு வந்து அப்படியான விடயங்கள் வந்து நடந்த காரணத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் வந்து போராட்டம் படிச்சுது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் வந்து கொழும்புக்கு அழைக்கப்பட்டார். இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணம் வந்து அங்கே நடக்கின்ற ஊழல்களை வந்து வைத்தியர் சொன்னதுதான் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்ன நான் திருப்பி என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். ஆனா குறிப்பா இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. வைத்தியர் சாவச்சேரி மட்டுமில்ல, மன்னாருக்கும் வந்து போயிருந்தாரு. 25 வயது மதிக்கத்தக்க ஒரு அந்த தாயினுடைய இறப்பு, அந்த இறப்பு நடந்ததுனால அதுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும் என்று சொல்லி அங்க போயிருந்தாரு. மன்னார் மாவட்ட அங்க வைத்தியசாலை, மன்னார் பொது வைத்தியசாலைக்கு வந்து போயிருந்தாரு. அங்க போய் நடந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பின்பாடு வைத்தியர் வந்து கைது செய்யப்பட்டாரு. இப்படி வந்து இதோடையே முடிஞ்சிடும் அப்படி சொல்லித்தான் நாங்களும் வந்து எதிர்பார்த்தோம். இதே சாவச்சேரி பிரச்சனை வரும்போது அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு மக்களும் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை, ஆதங்கங்களை, தங்களுக்கு நடந்த வந்து உண்மைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய யூடியூப் தளத்திலேயே அவ்வாறான காணொலிகளை வந்து நிறைய போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது மட்டக்களப்பில் அந்த பிரச்சனைகள் அவ்வாறான காணொலிகளும் வந்து நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ மன்னாரில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து போயிட்டு இப்போ வந்துட்டாரு. ஆனால் இதுக்கு பிற்பாடு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மன்னார் வைத்தியசாலையில், பொது வைத்தியசாலையில் வந்து ஆதார வைத்தியசாலையில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கிறது. அங்கே வேலை செய்கின்ற மன்னார் பொது வைத்தியசாலையில் வந்து வேலை செய்கின்ற ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அங்கே வேலை செய்கின்ற உயர் வைத்திய அதிகாரி ஒருவர் தனக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு பணிபுரிகின்ற ஒரு பெண்ணை ஒரு தகாத செயற்பாடுக்கு வந்து உட்படுத்தி இருக்கின்ற சம்பவம் வந்து இப்ப வந்து அப்பட்டமாக வெளியாகின்றது. அது மட்டும் இல்லாம ஒரு அண்ணாவின் மூலமாக அந்த பிள்ளை வந்து போன் பண்ணி கதைச்சு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குது, எனக்கு வந்து இப்படியான ஒரு தீண்டத்தகாத ஒரு பிரச்சனையை வந்து எனக்கு வந்து அழிச்சு கொண்டிருக்கிறாங்க, உறவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி துணிச்சலாக வந்து செய்யப்பட்ட நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற்றிருக்கின்றது. இதுக்காகத்தான் வந்து உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நான் ஒரு இந்த இடத்துல வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மன்னாருக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வந்து மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்துக்கு முன்னால வந்து நின்றாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து வெளியில வந்து கொண்டே இருக்க போது இப்ப இது வந்து 2வது பிரச்சனை வந்து வெளியில தானாகவே வந்திருக்குது. எனி மன்னார்ல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி மக்கள் ஒவ்வொருவருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல போறாங்க. தங்களுக்கு நடந்த கொடுமைகளை, அட்டூழியங்களை எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வர போறாங்க. இனி என்னென்ன நடக்க போகுது என்று சொல்லி வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ காய்ச்ச வந்த விஷயம் வந்து அந்த பெண்ணுக்கு, அதாவது அந்த வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற உயர் வைத்தியர் அதிகாரி அந்த பெண்ணை வந்து தவறான முறையில் வந்து அழைத்தமை வந்து அந்த பெண் வந்து சொன்னது, அந்த ஒரு அவங்க வந்து கதைச்ச ஒரு பதிவு, அவங்க அந்த ஒரு ஊடக அண்ணாவோ யாரும் தெரியல. இந்த நான் வீடியோ இணைக்கிறேன், இதுக்கு கோஆப்ரேட் வருமோ எனக்கு அது கூட தெரியல. ஃபேஸ்புக் தளத்துலேருந்து ஒரு அண்ணாவை எனக்கு அனுப்பி வச்சாரு, அதை நான் இப்போ உங்களுக்காக போடுறேன், கேளுங்க என்ன நடந்தேன்னு சொல்லி. ஃபீமேல் ஸ்டாஃப்கிட்ட வந்து தப்பாக பேசுறது, அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுண்ணா. அனைவருக்கும் வணக்கம். மன்னார் வைத்தியசாலையில என்ன நடக்குது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு விரக்தியும் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம், அல்லது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிகளாக இருக்கலாம்,
இவைகளை கடந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நிறைய ஆதாரங்கள் என்னட்ட மன்னார் வைத்தியசாலை தொடர்பில் ஆதாரங்களோடு இருக்கிறது. இப்ப இந்த குரல் பதிவை கேளுங்க. அங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு படுகேவலமான செயல், ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டாஃப்ஸையே தந்த ஊழியர்களையே பாலியலுக்கு அதை சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம், ரூம் போட கேட்கிறாங்க, ரூமுக்கு வர சொல்லி கேட்கிறாங்க உங்களோட மேல் அதிகாரி, மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள். அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க. தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க. தயவு செய்து கேளுங்க. இதோ அந்த சகோதரி சொன்ன விஷயம், எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு. மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க. வணக்கம் அண்ணா, நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஒரு ஆள் பேசுகிறேன். என்னன்னு சொன்னால், மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா. அதை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அண்ணா. குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. என்னன்னு சொன்னால், டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸோட நின்று அவரும் நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப்கிட்ட தப்பாக பேசுகிறது, அவங்கள ரூம் போட கூப்பிடுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா. அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சி போகிறவங்களுக்காக அவர் நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் ஆசைக்கு இணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும். நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானேண்ணா. எனக்கு தெரிஞ்சே ஒரு 10 பேருக்கு கிட்ட அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா. என்னடா இப்போ அவர் ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக மரியாதை இல்லாமல், ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல், உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கண்ணா. அவங்களை கோனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குதுண்ணா. இதுக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல தீர்வு ஒன்று பெற்றுத்தரணும். இப்போ மன்னால நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. நீங்கள் அதற்கா ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணுமண்ணா. இல்லாட்டி நாங்கள் ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமண்ணா. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்றுத்தரணும். அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த 2 பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணி இருக்கிறேன். அந்த 2 பேருடைய பெயரையும் போட்டோவோட நான் போடுவேன். சரிதானே? அந்த சகோதரி உயிரை மாய்த்து கொள்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவு மன அழுத்தம். அந்த சகோதரி எனக்கு போன் பண்ண ஹிஸ்டரி, அவங்க என்னிட்ட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது. முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்னட்ட ஆதாரமா இருக்குது. இதை உரிய மட்டங்களுக்கு, நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சென்றவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன். எனக்கு பின்னாலேயும் என்னுடைய அமைச்சர்கிட்டையும் என்னுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கிட்டையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன். மன்னால இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள், நீங்க இந்த பிழையானவர்களுக்கு சோரம் போவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க பிளீஸ். இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்ல. அந்த சகோதரியின் நிலைமை இது. இன்றைக்கு மன்னாரினுடைய நிலைமை இது. முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிற இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா. நன்றி, வணக்கம். காணொளி பார்த்திருப்பீங்கள். அந்த உரையாடல்ல அந்த பெண் இவ்வாறான விடயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா மன்னார் பொது வைத்தியசாலையில வைத்தியர் ஒருவரனால பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட பெண்கள்
பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை, அவங்களுக்கு நடக்கின்ற பாலியல் சீண்டல்களை வந்து இதில் வந்து வெளிப்படையாக வந்து அந்த பெண் வந்து கூறியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமில்லாமல் அவங்களோட வேலை செய்கின்ற கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பெண்கள் இந்த வைத்தியரின் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து அந்த 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 காணொளி பதிவு செய்த அந்த அண்ணாவிடம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இருப்பதாக வந்து அவரும் வந்து சொல்லிக்காரு. இது வந்து உரிய சட்ட நடவடிக்கைகள் வந்து இதில் எடுக்கப்பட வேண்டும். இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில கொன்றப்பட வேண்டும். ஏற்கனவே தெரியும், தெல்லிப்பளையில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வந்து சில பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படியாக வைத்தியர்கள் அங்கேயும் வந்து வைத்தியர்கள்லாம் வந்து அந்த ஒரு தவறான நடவடிக்கைகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்து ஏற்கனவே வந்து வெளியாகி இருந்தது. இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. எங்கே போகின்றது எங்கள் நாடு என்றால் சொல்லணும். இனி என்னென்ன பூதாகரங்கள், புது புது விடயங்கள் பெண்களுக்கு நடந்ததாக இருக்கட்டும், வேறு வைத்தியம் சம்பந்தப்பட்ட மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், உயிரிழப்புகளாக இருக்கட்டும், என்னென்ன விடயங்கள் எல்லாமே வந்து இனி வரப்போகுதுன்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே வந்து உண்மையிலே வந்து கதிகலங்குது. இனி யாரெல்லாம் வந்து உண்மைகளை போட்டு உடைக்க போகிறாங்களோ, யாரெல்லாருடைய முகத்திரைகளை வந்து வைத்தியராக இருக்கட்டும், வேறு எந்த அதிகாரியாக இருக்கட்டும், இவ்வாறானவர்களுடைய முகத்திரைகள் வந்து உண்மையிலேயே வந்து கிழிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த நடந்த ஒரு பெண்ணுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும். அதில் குறிப்பாக அவங்க சொல்லுகின்ற போது நான் உயிரை மாய்த்து கொள்ளப் போகின்றேன் என்ற மாதிரியான விடயங்களை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. சகோதரிக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இப்படியான விடயங்களில் வந்து உங்களை ஈடுபடுத்துவர்களை வந்து நீங்கள் எதிர்த்து குரல் கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. மக்கள் இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்றதை வந்து இதில் நான் சொல்லிக்கொண்டு தகுந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும். மன்னாரில் இது போன்ற காரியங்கள் வந்து இனிமேல் காலங்களில் நடக்கக்கூடாது. அங்கே இருக்கின்ற சட்டப்படி அதிகாரிகள், எந்த அதிகாரிகளாக இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினர்களோ, அரசியல்வாதிகளோ, போலீஸ் அதிகாரிகளோ, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடுகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும். இனிமேற்பட்ட காலங்களில் இப்படியான விடயங்கள் வந்து நடக்கக்கூடாது. அதில் தவறு செய்த வைத்தியர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற இதில் வந்து கூறிக்கொள்கிறேன். இது போன்ற காரியங்கள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. மக்களாகிய நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இனி என்னென்ன விடயங்கள் மேலே கவலையாக இருக்குது, இனி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் சொல்ல போகிறாங்க, என்னென்ன நினைச்சாலே வந்து உண்மையிலேயே அவ்வளோ கவலையாக இருக்குது. ஒவ்வொரு நியூஸுகளையும் ஒவ்வொரு தகவல்களையும் பார்க்கின்ற போது அவ்வளோ கவலையாக இருக்குது. இப்படியெல்லாம் எங்களுடைய நாட்டில் நடக்குமான்றது சொல்லி ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, பாருங்கள், இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்குரிய தகுந்த தண்டனை தீர்வுகள் வந்து மிக விரைவில் வந்து எடுக்கப்பட வேண்டும் என்றதை வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு பொது மனிதனாக வந்து என்னுடைய வேண்டுகோளாக வந்து நான் இதில் வைக்கிறேன். இன்னொரு காணொளியை சந்திப்போம். பாய்.